வணக்கம். தென்னாப்பிரிக்காவுக்கு சென்ற தமிழர்களை பற்றியும் அந்த தமிழர்களுடைய உரிமை போராட்டங்கள் பற்றியும் அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்ற தமிழர் தலைவர்களை பற்றிய வரலாறுகளை வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து வருகிறோம். தென்னாப்பிரிக்காவுக்கு வந்த இந்தியர்களில் ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்களும் உண்டு, சுதந்திர மனிதர்களாக வணிக வாய்ப்புகளை தேடி இந்தியாவிலிருந்தும் மொரீஷியஸிலிருந்து வந்தவர்களும் உண்டு. இப்படி ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்கள் அவருடைய காலக்கெடு முடிந்ததும் தென்னாப்பிரிக்காவிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். சுதந்திர மனிதர்களாக இந்தியாவிலே இருந்து வந்தவர்கள் கூட தென்னாப்பிரிக்காவிலே நிரந்தரமாக தங்கிவிட்டார்கள். ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்களை தனியார் முதலாளிகள் அவருடைய தோட்டத்திலுடைய மட்டுமல்ல, டர்பன் மாநகராட்சியிலும் அவர்கள் பணிபுரிந்தார்கள். அந்த கூலிகள் அனைவரும் கூட்டாக கையொப்பமிட்டு டர்பன் மாநகராட்சி, அங்கு இப்போதெல்லாம் ஆணையர் என்ற பதவி தான் இப்போது பெரிய பதவி, அப்போது எழுத்தர், சாதாரண கிளர்க் பதவி பெரிய பதவி. அந்த டர்பன் மாநகராட்சி எழுத்தரிடம் 6 டிசம்பர் 1872 தங்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் என்று ஒரு மனுவை அளித்தார்கள். அதை டர்பன் மாநகராட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. குடியேறுவோர் நல அதிகாரியிடம், புரொடெக்டர் ஆஃப் இந்தியன் இமிகிரண்ட்ஸ், 8 பிப்ரவரி 1875 முத்தன் என்ற தமிழன் தன் மனைவி சின்னம்மா தன்னோடு 24 வருடம் குடும்பம் நடத்தி 5 பிள்ளைகளையும் பெற்றெடுத்த பிறகு துரைசாமி என்பவரோடு ஓடிவிட்டதாகவும் அவர்களை மீட்டு தர வேண்டும் என்றும் புகார் செய்திருக்கிறார். தோட்டங்களிலே வேலை செய்கிற ஒப்பந்த கூலிகளை முதலாளிகள் அடிப்பது உண்டு, உதைப்பது உண்டு. உம்கேணி சர்க்கரை ஆலை, அந்த ஆலை ஒரு கரும்பு தோட்ட முதலாளி தாமஸ் பிரவுன் என்பவருக்கு சொந்தமாக இருக்கிறது. அங்கே பணியாற்றிய ஒருவன் தன்னை கடுமையாக தாக்கியதாக நீதிமன்ற நடுவரிடம், மேஜிஸ்ட்ரேட்டிடம் 10 பிப்ரவரி 1877 தெரிவுவிடு ஹரி புகுத் என்ற அந்த வட இந்திய தொழிலாளி புகார் அளித்திருக்கிறார். வருடத்தில் சில நாட்களில் இரவு 9 மணிக்கு மேல் இஸ்லாமியர் தொழுகை புரிய நபிகள் நாயகத்தினுடைய பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் ஊரடங்கு சட்டம் டர்பன் நகரத்திலே போடப்பட்டதை எதிர்த்து 26 மார்ச் 1877 முஸ்லீம்கள் அங்கே புகார் அளித்திருக்கிறார்கள். சென்னையிலிருந்து, அந்த கால மதராஸிலே இருந்து டர்பன் நகரில் வசித்து வியாபாரம் செய்ய வந்த 24 தமிழ் வணிகர்கள் டர்பன் அரமன்ற நடுவரிடம், மேஜிஸ்ட்ரேட்டிடம் 30 ஜூலை 1883 தங்களுடைய தலையில் கட்டிய தலைப்பாய் அல்லது குல்லாய் அல்லது தொப்பிகளையும் காலிலே காலணிகளையும் அணிந்து கொண்டு நீதிமன்றத்துக்குள் வருவதற்கு தடை இருக்கிறது, அதை கழற்றிவிட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த தடையை விலக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே முறையிட்டிருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து இந்திய குடியேறியவர்கள் நல அதிகாரியிடம் 14 ஜூலை 1884 துரைசாமி பிள்ளை அவர் முன்னின்று மொரீஷியஸ் மற்றும் பல காலனிகளிலிருந்து வந்து குடியேறிய வணிகர்களாக கடை வைத்திருந்த வியாபாரிகள் இந்திய வைஸ்ராய்க்கு கூட்டாக ஒரு முறையீட்டை அளித்தார்கள். நேபாள் சட்ட பேரவையில் நிறைவேற்றப்படுகிற எந்த சட்டமும் தங்களுடைய தனி மனித உரிமைகளையோ மத வழிபாட்டு உரிமைகளையோ பாதிக்காமல் இருக்கிறதா என்று அறிய முன்கூட்டியே இந்திய வம்சாவழியினரோடு அரசு தெரிவிக்க வேண்டும், நேட்டால் அரசு தெரிவிக்க வேண்டும் என்று துரைசாமி பிள்ளை தலைமையிலே தமிழ் வணிகர்கள் முறையிட்டிருக்கிறார்கள். ராபர்ட் இ சோமசுந்தரம் என்ற ஆசிரியர் தன்னுடைய பணியிடம் திருப்தி அளிக்காததால் 3 ஜூன் 1891 வேறு எங்காவது காலியிடம் இருந்தால் அங்கே மாற்றல் செய்யுமாறு கேட்டிருக்கிறார்கள். ஆர்.கே. சாஸ்திரி என்ற 24 வயது பிராமண இளைஞர் தனக்கு தமிழ், தெலுங்கு, மலாய், ஆங்கிலம், கொஞ்சம் இந்துஸ்தானி மொழிகள் தெரியும் என்றும் 4 வருடமாக அசிஸ்டன்ட் புரொடெக்டர் ஆஃப் லேபர் அண்ட் இந்தியன் இமிகிரண்ட்ஸ் அலுவலகத்தில் எழுத்தராகவும் மொழிபெயர்ப்பாளராகவும் பணியாற்றி உள்ளதாகவும் வேறு இடத்திலே பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டு 7 நவம்பர் 1903 அவர்கள் மனு அளித்திருக்கிறார்கள். தென்னாப்பிரிக்காவிலே பணிபுரிந்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் வசித்த சொந்தங்களுக்கு மணி ஆர்டர் மூலம் பணம் அனுப்பியிருக்கிறார்கள். 1895 தென்னாப்பிரிக்காவிலே இருந்து குப்பன் என்ற நம்முடைய காரைக்கால் திருமலைராயன் பட்டணத்தைச் சேர்ந்த ஒருவர் அனுப்பிய அந்த மணி ஆர்டர் அங்கே வந்து சேரவில்லை. இதை பற்றிய புகார், இதை போன்று இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மணி ஆர்டர்கள் சென்று சேரவில்லை என்ற புகார்களை எல்லாம் அங்கிருக்கிற தமிழர்கள் அங்கே தெரிவித்திருக்கிறார்கள்.
நேட்டால் அறமன்ற நடுவர் முன்பு 4 செப்டம்பர் 1895 அமிர்தம் என்ற பெண் தன் கணவன் சீனிவாச படாச்சி, அந்த பெண்ணினுடைய கணவர் சீனிவாச படாச்சி இன்னொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து வாழ்வதாக, இரு தாரமோடு வாழ்வதை பற்றி புகார் கூறியிருக்கிறார். இப்படி தென்னாப்பிரிக்கா சென்ற இந்தியர்கள் தமிழர்கள் பற்றிய தகவல்கள், நிகழ்வுகள், ஆவணங்கள் ஒவ்வொன்றும் பதிவாகி நேட்டால் அரசனுடைய ஆவண காப்பகங்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. 1911 தென்னாப்பிரிக்காவில் இருந்த 1,52,184 நம்முடைய இந்தியர்கள் தமிழர்களில் பெரும்பாலும் ஒப்பந்த கூலிகள் ஆவார்கள். அவர்களில் நிறைய பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்தியன் ஒப்பீனியன், மகாத்மா காந்தியினுடைய மகனான மணிலால் நடத்திய, ஆசிரியராக இருந்து நடத்திய இந்தியன் ஒப்பீனியன் ஏடு, தென்னாப்பிரிக்காவிலே வெளிவந்த அந்த ஏடு 4 ஜூன் 1904 விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும், தமிழர்கள் ஏன் அதிகமாக தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. ஆனால் அப்படி விசாரணை கமிஷன் அமைக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட அனுபவங்கள் அனைத்தும் ஆவணங்களாக இன்றைக்கு நேட்டாலிலே இருக்கிறது. இந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய நேட்டால் இந்தியன் காங்கிரஸ், டிரான்ஸ்வால் பிரிட்டிஷ் இந்திய சங்கம் 1903, கேப் பிரிட்டிஷ் இந்தியன் கவுன்சில் 1917க்கு முன் தென்னாப்பிரிக்க இந்தியன் காங்கிரஸ் 1919 துவக்கப்பட்டன. 1908 முதல் 1913 வரை மகாத்மா காந்தியின் தலைமையிலான போராட்டங்களில் பெருந்திரளாக மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். 1894 நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் நிறுவன தலைவர் மகாத்மா காந்தி யோசனைப்படி தொடங்கப்பட்ட அந்த நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் 1894 தொடங்கப்பட்ட போது அதன் தலைவராக இருந்தவர் அப்துல்லா ஹாஜி ஆதம் ஜாவேரி ஆவார்கள். அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி என்ற பின்னால் மகாத்மா காந்தி என்று அழைக்கப்பட்ட நம்முடைய காந்தி ஆவார்கள். 1917 முதல் 1923 வரை சர்வதேச நிலைமைகள் காரணமாக அவைகள் வெகு வேகமாக மாறி வந்த காரணத்தால் பிரிட்டிஷ் அரசு சில மாநாடுகளை தென்னாப்பிரிக்காவிலே நடத்தியது. 1917 ஒரு மாநாடும், 1918 ஒரு மாநாடும், 1923 ஒரு மாநாடும் பிரிட்டிஷ் அரசு தென்னாப்பிரிக்காவிலே நடத்திய மாநாடுகளாகும். இந்த மாநாடுகளில் இந்திய அரசினுடைய பிரதிநிதியாக 1923 மாநாட்டிலே பங்கேற்ற சர் தேஜ் பகதூர் சாப்ரு தென்னாப்பிரிக்காவில் இந்தியர்கள் நடத்தப்படுகிற முறையை கடுமையாக சாடி பேசினார்கள். அது உள்நாட்டு பிரச்சனை என்று பிரிட்டன் தென்னாப்பிரிக்காவிலே தமிழர்களுக்கு எதிராக, இந்தியர்களுக்கு எதிராக நடந்த அந்த கொடுமைகளில் தலையிடாமல் ஒதுங்கி நின்றது. மகாத்மா காந்தி 1894 நேட்டால் இந்தியன் காங்கிரஸையும் டிரான்ஸ்வால் பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷனையும் 1903 துவக்க காரணகர்த்தராக இருந்த அவர் இரண்டும் துவங்குவதற்கு காரணகர்த்தராக இருந்தார்கள். ஆனால் 1919 தான் தென்னாப்பிரிக்க இந்தியன் காங்கிரஸ் உருவானது. அதன் பிறகு தேசிய அளவிலே உரிமை போராட்டங்கள் தென்னாப்பிரிக்காவிலே முன்னெடுத்து செல்லப்பட்டன. கேப் இந்தியன் பிரிட்டிஷ் கவுன்சில் முயற்சியால் சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன் காங்கிரஸ் என முதல் மாநாடு ஜனவரி 26 30 வரை 1919 கேப் டவுன் நகரிலே நடந்தது. 1917 அவர்கள் திட்டமிட்டு நடைமுறாமல் தோல்வி விட்ட மாநாடு பற்றி, அந்த மாநாட்டை கூட்டப்பட வேண்டியதன் அவசியத்தை பற்றி இந்தியன் ஒப்பீனியன் ஏடு, மகாத்மா காந்தியினுடைய மகன் மணிலால் காந்தி நடத்திய இந்தியன் ஒப்பீனியன் ஏடு 21 மே 1918 எழுதியதன் விளைவாக அது எழுதியதன் விளைவாக அந்த கேப் டவுனுடைய இந்தியன் பிரிட்டிஷ் கவுன்சிலுடைய செயலாளர் ஏ இஸ்மாயில் அதிலே வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதனால் 1919 அங்கே மாநாடு நடந்தது. 26 ஜனவரி 1919 தென்னாப்பிரிக்க இந்தியன் காங்கிரஸ் மாநாட்டை JX மெரியேன் அவர்கள் துவக்கி வைக்கிறார். கேப் பிரிட்டிஷ் இந்தியன் கவுன்சில் தலைவராக ஷேக் இஸ்மாயில் இருந்தார்கள். இன அடிப்படையிலே இந்தியர்களை, தமிழர்களை அங்கே பாகுபாடு செய்கிறார்கள். அதை கண்டித்து அவர் நெடிய ஒரு பட்டியலை அந்த ஷேக் இஸ்மாயில் அவர்கள் அந்த மாநாட்டிலே வெளியிட்டார்கள். அதனாலே அங்கே வெள்ளையரிடத்திலே இந்திய எதிர்ப்பு உணர்ச்சி அங்கே ஐரோப்பியரிடத்திலே மிகுந்து வந்தது. இந்தியரை மற்ற இடங்களிலே இருந்து தனியாக பிரிந்து, இங்கே நாம் சேரிகளிலே வைப்பதை போல இந்தியர்களை அங்கே தனியாக பிரித்து ஓரிடத்திலே வாழ வேண்டும் என்று அதற்காக சட்டம் செய்கிற
திட்டத்திலே நேட்டால் அரசு இருந்தது. அதை எதிர்த்து தமிழர்கள் ஒன்று கூட தொடங்கினார்கள். அதிகாரபூர்வமற்ற முறையில் 1919 சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன் காங்கிரஸ் தொடங்கி முதல் மாநாட்டை நடத்திவிட்டாலும் கூட மூன்றாவது மாநாட்டை டர்பன் நகர மேயர் வால்டர் கில்பர்ட் தொடங்கி வைத்த பிறகுதான் முறையாக சட்டப்படி சவுத் இந்தியன் அந்த காங்கிரஸ் அங்கே செயல்பட தொடங்கியது. அதனுடைய தலைவராக ஓமர் ஹாஜி அமோத் ஜாவேரி அவர்கள் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனாலும் கூட மிதவாத தலைவர்கள் கட்டுப்பாட்டிலே பல வருடங்கள் இந்த கட்சி, இந்த அமைப்பு அங்கே இருந்தது. அரசுக்கு கோரிக்கைகள் வைப்பது, மனு செய்வது, முறையிடுவது என்ற அடிப்படையிலே தான் தென்னாப்பிரிக்க இந்தியன் காங்கிரஸ் அந்த காலத்திலே செயல்பட்டது. இனவரி சட்டங்களை, இந்தியர்கள் மீது கருப்பர்கள் மீது பாகுபாடு நடத்துகிற இனவரி சட்டங்களை நேட்டாளினுடைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கொண்டு வந்த போது அதை எதிர்த்து தீவிரமாக அறவழியிலே போராட்டங்களை முன்னெடுப்பது என்றால் ஆப்பிரிக்காவில் இருக்கிற கருப்பர் இன மக்களோடு இந்தியர்கள் இணைந்து அவர்களுடைய விடுதலைக்காகவும் போராட வேண்டும் என்ற வேண்டுகோளை டாக்டர் யூசுப் அவர்களும், டாக்டர் யூசுப் எம் தாது அவர்களும், டாக்டர் ஜி எம் நாயக்கர் அவர்களும் 1930 முதல் 40க்கு இடையே அந்த மிதவாத தலைவர்களை எதிர்த்து கட்சிக்குள்ளாக போராடி தோற்றார்கள். தென்னாப்பிரிக்காவில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட இயக்கங்களுக்கிடையே ஒற்றுமையும் புரிதல் உணர்வும் உருவாக இவர்கள் பாடுபட்டார்கள். நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் தலைவர்களாக 1945 டாக்டர் ஜி எம் நாயக்கரும், டிரான்ஸ்வால் இந்தியன் காங்கிரஸ் தலைவராக டாக்டர் தாதுவும் 1946 தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்தியர்களுக்கு நில உரிமையை கட்டுப்படுத்துகிற பெக்கிங் ஆக்ட், ஏசியாட்டிக் லேண்ட் டென்யூர் அண்ட் இந்தியன் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் என்ற ஒரு கொடிய அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து நேட்டால் இந்தியன் காங்கிரசும் டிரான்ஸ்வால் இந்தியன் காங்கிரசும் இணைந்து 1946 முதல் 1948 வரை நடத்திய அறவழி போராட்டங்களிலே 2000க்கும் மேற்பட்டோர்கள் சிறைப்பட்டார்கள், கைதானார்கள். இந்தியர்கள் பெருமளவு வசிக்கின்ற இடங்களில், அரசு இடங்களில் கொட்டகை போட்டோ பந்தல் அமைத்தோ இவர்கள் அங்கே அறவழி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்டால் மீண்டும் அங்கே அணி அணியாக வந்து, அலை அலையாக வந்து இந்தியர்கள் அந்த பந்தல்களிலே அமர்ந்து தங்களுக்கு நில உரிமை வேண்டும் என்று அங்கே போராடி இருக்கிறார்கள். ஒரு கும்பல் கைது செய்யப்பட்டதும் அடுத்த தொண்டர்கள் போராட்டத்திலே தொடர்ந்தார்கள். பல மாதங்கள் இப்படிப்பட்ட போராட்டம் நடந்த பிறகு இந்திய அரசு, இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசு அல்ல, சுதந்திர இந்திய அரசு வந்துவிட்டது. அவர் தென்னாப்பிரிக்காவோடு வணிக உறவை முறித்து கொள்ள அப்போது இந்திய அரசு முடிவெடுத்தது. 9 மார்ச் 1947 டிரான்ஸ்வால் மற்றும் நேட்டால் இந்தியன் காங்கிரஸ் கூட்டாக ஆப்பிரிக்க மக்களுக்காக போராடிய ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரசும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார்கள். இந்த 3 அமைப்புகளுக்கும் டாக்டர்கள், 3 டாக்டர்கள் தலைவர்களாக இருந்த காரணத்தினாலே இது 3 டாக்டர்கள் ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸினுடைய தலைவராக டாக்டர் ஜூமா அவர்கள் இருந்தார்கள். 1947 மார்ச்சில் இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்க டாக்டர் ஜி எம் நாயக்கரும் டாக்டர் தாதுவும் இந்தியா வந்தார்கள். 1948 செப்டம்பரில் சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன் காங்கிரஸ் தலைவராக டாக்டர் ஜி எம் நாயக்கர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1852 தென்னாப்பிரிக்க இந்தியன் காங்கிரசும் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசும் 3 கட்டங்களில் ஒத்துழையாமை இயக்கத்தை கூட்டாக நடத்த கூட்டு நடவடிக்கை குழு ஒன்றை உருவாக்கினார்கள். இந்த கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய தொண்டர் தலைவராக இருந்தவர் தான் உலக புகழ்பெற்ற நெல்சன் மண்டேலா ஆவார்கள். அந்த நெல்சன் மண்டேலா அந்த தொண்டர்படை தலைவராக இருந்தபோது அவருக்கு துணைத் தலைவராக இருந்தவர் நம்முடைய இந்தியரான இஸ்மாயில் கச்சாலியா அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் 8000 தொண்டர்கள் 1952 கைது செய்யப்பட்டார்கள். ஜெர்மிஷன் என்ற கருப்பரின ஊருக்குள் வேறு யாரும் நுழையக்கூடாது என்று தடை போடப்பட்டிருந்தது. அந்த தடை மீறி அந்த ஊருக்குள் நுழைய அனுமதி பெறாமல் 7 வெள்ளையர்கள் உள்ளிட்ட 40 தொண்டர்கள் மகாத்மா காந்தியினுடைய மகனும் இந்தியன் ஒப்பீனியன் இதழ் ஆசிரியருமான மணிலால் காந்தி தலைமையிலே நுழைந்தார்கள். அந்த போராட்டத்தில் அந்த மகாத்மா காந்தியினுடைய மகனோடு இணைந்து போராடியவர் போர்க்காலத்திலே அந்த நேட்டால் மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவரின் மகனான பேட்ரிக் டங்கன் என்றவர் அந்த 7 வெள்ளையர்களில் ஒருவர் ஆவார்கள். ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ், சவுத் ஆப்பிரிக்கன் இந்தியன் காங்கிரஸ், சவுத் ஆப்பிரிக்கன் கலர்டு பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன்,
சவுத் ஆப்பிரிக்கன் காங்கிரஸ் ஆஃப் டெமோக்ராட்ஸ் என்று இவைகள் இணைந்து சுதந்திர பிரகடனத்தை, ஆப்பிரிக்காவுக்கான சுதந்திர பிரகடனத்தை 1953 முதல் தயாரித்து 1956 அவர்கள் அங்கே வெளியிட்டார்கள். கம்யூனிஸ்ட் பார்ட்டி கூட, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா 29 ஜூலை 1921 கேப் டவுனிலே துவக்கப்பட்டது. ஐரோப்பாவிலே புரட்சிகரமான தொழிலாளர் போராட்டங்களை முன்னெடுத்து அனுபவம் மிக்க வெள்ளையர்களை கொண்டு இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்காவிலே தொடங்கப்பட்டது. அதனுடைய முதல் மாநாடு வில்லியம் எச் ஆண்ட்ரூஸ் தலைமையிலே நடந்தது. இதில் 2000 பேர் கலந்து கொண்டார்கள். வெள்ளையரின் தொழிலாளர் வர்க்கம் இதிலே, வெள்ளை இன தொழிலாளர் வர்க்கம் இதிலே பங்கெடுத்தது. இப்படி தொடங்கிய தென்னாப்பிரிக்க கம்யூனிஸ்ட் கட்சியை ஒடுக்க சப்ரஷன் ஆஃப் கம்யூனிஸ்ட் ஆக்ட் நம்பர் 44 ஆஃப் 1950 என்ற சட்டத்தை நேட்டால் அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே தென்னாப்பிரிக்க பாராளுமன்றத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவரான சாம் கான் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்காவிலே கலைக்கப்படுவதாக அறிவித்தார்கள். பிறகு 1963 கம்யூனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்காவுக்கு வெளியிலே இருந்து கொண்டு நாட்டுக்கு வெளியே சவுத் ஆப்பிரிக்கன் கம்யூனிஸ்ட் பார்ட்டியின் எக்ஸைல் என்ற அமைப்பிலே தலைமறைவு இயக்கமாக இங்கே நம்முடைய சுப்பையா அவர்கள் நடத்தியதைப் போல தலைமறைவு இயக்கத்தை அங்கே நடத்தி இருக்கிறார்கள். இப்படி வெள்ளையரின காலனிகளுக்கு இந்தியரும் தமிழர்களும் ஒப்பந்த கூலிகளாக செல்வதும், அதை தொடர்ந்து வணிகர்கள் செல்வதும், அவர்கள் மீது பொறாமைப்பட்டு இந்திய எதிர்ப்புணர்வை வெள்ளையர்கள் நீரூற்றி வளர்ப்பதும், இனவரி சட்டங்களை எதிர்த்து இந்தியர்கள் போராட்டமும் இந்திய ஆப்பிரிக்க மக்களும் இணைந்து அந்த போராட்டமாக உருவாகிற வரலாற்றில் பலருடைய பெயரை பங்கெடுத்த தமிழர் பலரை நாம் அறிய மாட்டோம். கரும்பு தோட்டங்களில், கனிம சுரங்கங்களில், காஃபி தோட்டங்களில், தேயிலை தோட்டங்களில் கூலிகளாக சென்று அங்கேயே ஒப்பந்த காலம் முடிந்து சுதந்திர மனிதர்களாக தங்கி சிறு சிறு தொழில்கள் செய்து படிப்படியாக உயர்ந்த இந்திய தமிழ் கூலிகள் அன்றைய நிலையில் அனுபவித்த சொல்லனா கொடுமைகளை கண்டு வேதனை வடிகளை வடித்தவர் மகாகவி பாரதியார் ஆவார்கள். ஆப்பிரிக்கத்து காப்பிரி நாட்டிலும் தென்முனை அடுத்த தீவுகள் பலவிலும் பூமி பந்தின் கீழ்ப்புறத்துள்ள பற்பல தீவினும் பரவி இவ்வெளிய தமிழ்ச்சாதி தடி உதை உண்டும், கால் உதை உண்டும், கயிற்றடி உண்டும், வருந்திடும் செய்தியும் பாய்ந்திடும் செய்தி மாய்ந்திடும் செய்தியும், பெண்டிரை மிலேச்சர் பிரித்திடல் பொறாது செத்திடும் செய்தியும், பசியார் சாதலும் பிணியார் சாதலும் பெரும் தொலை உள்ள நம் நாட்டினை பிரிந்த நலிவினார் சாதலும் இதெல்லாம் கேட்டு எனது உள்ளம் அழுந்திலேன் என்று பாடியவர், பதை விதைத்தவர் நம்முடைய மகாகவி பாரதியார் என்பதை நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஆப்பிரிக்கன் நாட்டில் பல துறைகளில் தமிழர்கள் இருந்தார்கள். ஆப்பிரிக்க போட்டிங் கம்பெனி என்று அங்கே இருக்கிற கப்பல் கம்பெனிக்காக நேட்டால் துறைமுகத்தில் சரக்குகளை ஏற்றி இறக்குகிற கூலிகளாக பணிபுரிந்தோர் பெரும்பகுதியினர் தமிழர்கள், அதில் இந்தியர்கள் என்று சொல்லக்கூடிய மற்றவர்களும் இருந்தார்கள். டொங்காட்டில் இருந்த சர்க்கரை ஆலையில் மூட்டையை நிரப்பி கட்டி அடுக்குபவர்களாக, குயின்ஸ் தெரு தொழிற்சாலையில் சிகரெட்டுகளை அடுக்கி டப்பாக்களில் அடைப்பவர்களாக, ஸ்டீஃபன் நடத்திய தையர் பள்ளியில் அந்த உதவியாளர்களாக, சலவை கற்கள் வெட்டி கிடக்கிற சுரங்கங்களில் கூலிகளாக தமிழர்கள் உழைத்தார்கள். கேப்டன் துறைமுகத்தில் பணி செய்ய இந்திய முஸ்லிம்கள் 1860 தங்கள் படகுகளோடு நேட்டாலுக்கு வர வேண்டும் என்று நேட்டால் அரசு கேட்டுக்கொண்டு இந்திய முஸ்லிம்களை, படகோட்டிகளை அங்கே இறக்குமதி செய்தது. இந்த பின்னணியில்தான் மரக்கல கப்பல் உரிமையாளர்களான காரைக்கால் கோட்டுச்சேரி கோவிந்தசாமி பிள்ளையும் அவரது சகோதரரும், அவர்களை தொடர்ந்து கோவிந்தசாமி மகனும் என் தாத்தாவுமான ராமதாஸ் பிள்ளையும் நேட்டால் சென்றிருக்க வேண்டும். தமிழக மீனவர்கள் தமது வலைகளோடு நேட்டால் வருமாறு, அங்கு மீன்பிடிக்குமாறும் நேட்டால் அரசால் 1860 ஊக்குவிக்கப்பட்டார். அன்று உலகின் இன்னொரு கண்டத்துக்கு மீன்பிடிக்க வருக என்று நம்முடைய வெள்ளையர்களை அழைத்து சென்ற தமிழ் மீனவர்களை வங்கக்கடலில் வராதே என்று சிங்கள அரசுகள் அடித்து துரத்துவது இந்த காலத்தில் நடந்து கொண்டிருக்கிற விசித்திரமாகும். சாலிஸ்பரி தீவுகளில் உலர்ந்த மீனை, நம்முடைய கருவாட்டை உருவாக்கி தந்தவர்கள் தமிழ் மீனவர்களே. அங்கே பணிபுரிந்த அந்த ஒப்பந்த கூலிகளுக்கு வழங்கப்படுகிற ரேஷனில் கருவாடும் அங்கே இடம்பெற்றிருக்கிறது.
தென்னாப்பிரிக்காவிலே ரயில் பாதைகள், இருப்பு பாதைகள் அமைக்க இந்தியாவிலே தேர்ச்சி பெற்ற முன் அனுபவம் உள்ள தொழிலாளர்களை அங்கு இருந்து இந்தியாவிலிருந்து மொரீஷியஸ் சென்று அங்கே ரயில் பாதைகளை அமைத்தார்கள். அந்த மொரீஷியஸிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வருக என்று 1870 அவர்களை அழைத்து சென்றார்கள். அந்த நேட்டாளனுடைய காலனி அரசு அழைத்து சென்றது. இவர்கள் பைன் டவுன், லேடி ஸ்மித், சார்லஸ் டவுன் பகுதியிலே தங்க வைக்கப்பட்டார்கள். அந்த ரயில் பாதை அமைக்கிற பணி முடிந்தாலும் கூட இந்த தமிழர்களும் ஏனைய இந்தியர்களும் அங்கேயே நிரந்தரமாக தங்கி தங்களுடைய பாரம்பரிய தொழில்களை, கைவினை தொழில்களை செய்து பிழைத்து வருகிறார்கள். மதராஸிலே இருந்து கொண்டு வரப்பட்ட சமையற் கலைஞர்கள், பணியாளர்களை டர்பன் நகரில் ஓட்டல் தொழிலே ஈடுபட்டார்கள். அந்த ஓட்டல் தொழில் அங்கே செழித்தது. அங்குள்ள உம்கேனி நதிக்கரையில் மொஹரம் பண்டிகை முஸ்லீம்கள் கொண்டாடி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட தகவல்களை கிம்பர்லி பொது நூலகத்திலும், டர்பனுடைய உள்ள வரலாற்று அருங்காட்சியகத்திலும், நேட்டால் அருங்காட்சியகத்திலும், லண்டனில் உள்ள இந்தியா ஆபீஸ் அலுவலகத்திலே இருந்து திரட்டி நூல்களாக, குறும்படங்களாக, ஆய்வேடுகளாக இந்திய பல்கலைக்கழக வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் முன்வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இப்படி இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் கூலிகள் கொண்டு செல்லப்பட்டு ஒப்பந்த கூலிகள் என்று கௌரவமாக அழைக்கப்படுவது 1860 தொடங்குகிறது. ஆனால் அதற்கு முன்னால் அடிமைகளாக்கப்பட்டவர்கள் நீக்ரோக்கள். ஆகஸ்ட் 3, 1492 ஸ்பெயின் நாட்டு பாலோஸ் துறைமுகத்திலே இருந்து 3 கப்பல்கள், நினா என்ற கப்பல், பின்டா என்ற கப்பல், சாண்ட் மரியா என்ற கப்பல் புறப்பட்டது. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வழிநடத்தி சென்ற அந்த கப்பல்கள் மேற்கு திசையிலே பயணித்து இந்தியாவை கண்டுபிடிக்கிற நோக்கமோடு பாய் விரித்து கடலிலே பயணித்தன. இந்தியா அப்போதே செல்வ செழிப்புள்ள நாடு என்று ஐரோப்பாவிலே செய்தி பரவி இருந்தது. இந்தியாவிலேதான் வேளாண்மை செழித்தோங்கி இருந்தது. தங்கமும் வைரமும் முத்துக்களும் இந்தியாவிலே கொட்டி கிடக்கின்றன என்று இந்தியாவை தேடி இவர்கள் புறப்படுகிறார்கள். இந்தியா வரும் திசையை விட்டு மேற்கு திசை நோக்கி அவர்கள் சென்றார்கள். களைப்பு மிகுந்த நேரத்தில் அந்த பயணத்திலே வளமிகு தீவுகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அந்த தீவுகள் இன்றைக்கு மேற்கிந்திய தீவுகள் என்று பெயர் பெற்றிருக்கிற தீவுகளாகும். அங்கிருந்த பழங்குடி மக்களை கொன்று குவித்து சிலரை சிறைபிடித்து ஸ்பெயின் மன்னர் முன்பு கொண்டு வந்து நிறுத்தியது நம்முடைய கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தலைமையிலான கூட்டம். இவர்கள் யார்? இந்த தீவுகளிலிருந்து பிடித்து வரப்பட்ட இவர்கள் யார் என்று ஸ்பெயின் மன்னர் கேட்க அவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாத கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இவர்களை செவ்விந்தியர்கள் என்று சொன்னார்கள். இந்த செவ்விந்தியர்களே அமெரிக்காவினுடைய பூர்வீக குடிகள் செவ்விந்தியர்கள் ஆவார்கள். இந்தியாவினுடைய பூர்வீக குடிகளாக நாம் கருப்பு இந்தியர்கள் இருக்கிறோம். மிகப்பெரிய கண்டம் ஒன்று கிடைத்துவிடவே அங்கே வேலை செய்ய நீக்ரோக்களை அழைத்துச் சென்றார்கள். நீக்ரோக்கள் அங்கே அடிமைகளாக வேலை செய்தார்கள். அந்த நீக்ரோக்கள் அடிமைத்தலையிலிருந்து விடுதலை கிடைத்ததும் அந்த இடத்தை நிரப்ப ஒப்பந்த கூலிகள் என்ற கௌரவ பெயரிலே தமிழர்களை, இந்தியர்களை அழைத்துச் சென்றார்கள். இந்த வரலாறுகளை குறிப்பாக தமிழர் தலைவரான GM நாயக்கர், டாக்டர் GM நாயக்கருடைய வரலாறு, இந்த மக்களுக்கான உரிமை போரில் பங்கெடுத்த அந்த டாக்டர் GM நாயக்கருடைய வரலாறு, மோன்டி நாயக்கர் பிட்வீன் ரீசன் அண்ட் ட்ரீசன் என்று ஃபாத்திமா மீரின் எழுதிய நூலில் இருக்கிறது. அதை போலவே அஸ்வின் தேசாயும் கூலம் வாகத்தும் இன்சைடு இந்தியன் இண்டென்ச்சர் என்ற நூலையும் எழுதியிருக்கிறார். அதுபோன்ற நூல்களை படித்து அதை தமிழில் தமிழர்கள் பட்ட கொடுமைகளை தமிழர்களுக்கு கூறாமல் பாரதியார் பாடல்களை படித்து என்ன பயன்? கடந்த நூற்றாண்டில் தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களுக்காக போராடிய, தமிழ் அடிமைகளுக்காக போராடிய, தென்னாப்பிரிக்காவின் விடுதலைக்காக போராடிய தமிழர் தலைவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு உலகத்திலேயே தமிழர்களுக்காக நீதிக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு தமிழச்சியினுடைய வரலாற்றையும் நாம் அறிய மாட்டோம். உலக அளவில் இந்த நூற்றாண்டில் ஒவ்வொரு தமிழனும் பெருமை பொங்க உச்சரிக்கிற ஒரு பெயர் நவநீதம் பிள்ளையினுடைய பெயராகும். இந்திய வம்சாவழி தமிழரான நவநீதம் பிள்ளை டர்பன் நகரில் கிளைன்வுட் என்ற பகுதியில் 23 செப்டம்பர் 1941 பிறந்தார்கள். நேட்டால் பல்கலைக்கழகத்தில் 1963 BA பட்டமும் 1965 LLB என்ற வழக்கறிஞர் பட்டமும் அவர்கள் பெற்றார்கள். நவநீதம் பிள்ளை அந்த நேட்டால் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற போதே
அது தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற எல்லோருக்கும் சம உரிமை கோருகிற ஒற்றுமை இயக்கத்திலே யூனிட்டி மூமெண்ட் அவர் சேர்ந்தார். கல்வி முடித்து வழக்கறிஞர் பணியை தொடங்கிய நவநீதம் பிள்ளை, அவருக்கு ஒரு குரு இருந்தார். அந்த நவநீதம் பிள்ளையினுடைய குருவினுடைய பெயர் நாராயணசாமி தம்பி நாயக்கர். இந்த நாராயணசாமி தம்பி நாயக்கரனுடைய வழிகாட்டிலே தான் நவநீதம் பிள்ளை கட்டுரைகள் எழுத தொடங்கினார்கள். இந்த நாராயணசாமி தம்பி நாயக்கர் ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரசினுடைய தடை செய்யப்பட்ட உறுப்பினர் ஆவார்கள். அவர் வீட்டு காவலில் சிறை வைக்கப்பட்டிருந்த அந்த நாராயணசாமி தம்பி நாயக்கரே நவநீதம் பிள்ளையினுடைய வழிகாட்டி. 1967 முதல் பெண் வழக்கறிஞராக தொழில் தொடங்கியவர் நவநீதம் பிள்ளை. இனவெறி தென்னாப்பிரிக்க அரசால் சிறை வைக்கப்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய தொண்டர்களுக்கும் நவநீதம் பிள்ளை சட்ட உதவிகள் வழங்கினார். தடை செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அன்றாடம் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும். அப்படி செய்ய தவறிய பிலிஸ் நாயுடுவுக்காக வாதாடியவர் நவநீதம் பிள்ளை. பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட 10 ஒற்றுமை இயக்க யூனிட்டி மூமெண்ட் தொண்டர்களுக்காக வாதாடியவர், தென்னாப்பிரிக்காவிலே வாதாடியவர் நவநீதம் பிள்ளை. அந்த நவநீதம் பிள்ளையினுடைய கணவர் கேபி பிள்ளையையும் கூட காவல்துறை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்தது. அவருக்காகவும் வாதாடிய நவநீதம் பிள்ளை தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் மீது காவல்துறை செய்த சித்திரவதைகளை எல்லாம் அம்பலமாக்கினார்கள் நீதிமன்ற போராட்டங்களின் மூலம். பிளாக் கான்சியஸ் மூமெண்ட் என்ற கருப்பரின விழிப்புணர்வு இயக்கத்தினரான சாட்ஸ் கூப்பர் மற்றும் ஸ்ட்ரீலி மூட்லிக்காகவும் வாதாடியவர் நவநீதம் பிள்ளை. 1982 மாஸ்டர் ஆஃப் லா எம்எல் பட்டம் பெற்றார் நவநீதம் பிள்ளை. 1988 டாக்டர் ஆஃப் ஜுடிஷியல் சயின்ஸ் பட்டத்தை ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பெற்றார் நவநீதம் பிள்ளை. 1995 ரவாண்டாவில் இனப்படுகொலை நடந்தபோது அந்த இனப்படுகொலை பற்றி விசாரித்த இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனலில் சேர்ந்தார் நவநீதம் பிள்ளை. 1999 அந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் ட்ரிபியூனல் ஃபார் ரவாண்டா அதனுடைய அந்த ஆணையத்தினுடைய நீதிபதிகளுக்கு தலைவரானார் நவநீதம் பிள்ளை. 8 ஆண்டுகள் அதிலே அவர் பணியாற்றினார். 2003 முதல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதியானார் நவநீதம் பிள்ளை. தென்னாப்பிரிக்காவில் பாதிக்கப்பட்ட வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுக்காக ஆலோசனை சபையை தோற்றுவித்தவர் நவநீதம் பிள்ளை. ஐக்கிய நாடுகள் மன்ற மனித உரிமை கமிஷனராக 26 ஜூலை 2008 நியமிக்கப்பட்டவர் நவநீதம் பிள்ளை. இந்த நவநீதம் பிள்ளை தான் இலங்கையிலே தமிழர்கள் மீது நடந்த இனப்படுகொலைக்கு எதிராக இலங்கை அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டு உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் நம்பிக்கையை அந்த தமிழர்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றுகிற விதமாக தமிழர்களுக்காக நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கிற இந்த நவநீதம் பிள்ளை தென்னாப்பிரிக்காவிலேயே பிறந்த நம்முடைய இந்திய வம்சாவழி தமிழர் என்பது இங்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு அவருடைய வரலாறு கூட தெரியாமல் இருப்பதும் ஒரு வருந்தத்தக்க விஷயமாகும். அன்று வெள்ளை இனம் நம்மை சுரண்டியது வரலாறு, இன்று மஞ்சள் இனம் நம்மை சுரண்ட வியூகம் வகுத்து வருகிறது. 15 ஜூன் 2001 சீனா, கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான் ஆகிய நாடுகள் கூடி ஷாங்காய் என்ற ஒரு கூட்டு அமைப்பினை உருவாக்கி இருக்கிறார்கள். அரசியல், வணிகம், பொருளாதாரம் இவற்றுக்கான ஒத்துழைப்பு என்ற போர்வையில் 30 மில்லியன் 30,189,000 சதுர கிலோமீட்டரில் 1.5 பில்லியன் மக்கள் வாழுகிற உலகினுடைய 25 விழுக்காடு மக்கள் வாழுகிற பகுதியில் தங்களுடைய பொருளாதார மேலாண்மையை நிலைநாட்ட உருவான இந்த அமைப்பிலே சேர இந்தியா கியூவில் இருக்கிறது. ஈரான், மங்கோலியா, பாகிஸ்தான், இலங்கை, பெலாருஸ் ஆகிய நாடுகள் இங்கே கியூ வரிசையில் நம்மை மேலாண்மை செலுத்த வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பிலே காலனி ஆதிக்கம் முடிந்த பிறகும் கூட இப்போது மறு காலனி ஆதிக்கம் வருகிற காலத்திலே இந்தியா கியூவில் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய மக்கள் பல நாடுகளிலே பரவி இருக்கிறார்கள். இந்தியர்கள், தமிழர்கள் வெள்ளையர் ஆண்ட காலனிகளிலே பரவி அங்கே குடிமக்களாக இருக்கிறார்கள். இந்த பீப்புள் ஆஃப் இந்தியன் ஒரிஜின், அந்த இந்திய பூர்வீக குடிகள் வாழுகிற அந்த நாடுகள் கூட்டமைப்பு
அவர்கள் வணிகத்துக்காக ஒரு கூட்டமைப்பு உருவாக்குகிறார்கள். இந்தியர் பரவிய நாடுகளுக்கு மக்களுக்கான கூட்டமைப்பை உருவாக்குகிற சிந்தனை இந்திய அரசுக்கு வராமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியை முன்னிறுத்தி இந்த வாரம் வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.